வணக்கம். பிக் பாஸ் 8 சீசன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சௌந்தர்யாவா முத்துக்குமரனா? நான் ஒரு வீடியோ போய் பப்ளிக் ஒப்பீனியன்ல எங்க ஊர்ல எடுத்தேன். அந்த வீடியோக்கு 4,50,000 வியூஸ் வந்திருக்கு. அந்த வியூஸ்ல நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ல யார் அதிகமா வின் பண்ணுவாங்கன்னு தான் இந்த டிபேட் இருக்க போகுது. அண்ட் அதுல மக்கள் என்ன ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த வீடியோலையும் மக்கள் கிட்ட போய் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா, உங்களுக்கு யார் பிடிக்கும், யார் ஜெயிப்பாங்கன்னு நம்புறீங்க, அதாவது பிடிக்கிறது யாரா கூட இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறது இவங்களா தான் இருக்கும்னு சொல்லி ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட கேட்டிருந்தோம். அதுல நாங்க ஆவரேஜ் பண்ணி அந்த வீடியோலயே கடைசியில மக்கள் யார் அதிகமா பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு லைக்ஸும், யார் அதிகமா பிடிக்காங்களோ அவங்களுக்கு டிராஃபியும் சொல்லிட்டு அந்த வீடியோட எண்ட்லயும் மக்களோட ஒப்பீனியன்ல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் அந்த 4,50,000 வியூஸ் வந்திருக்க வீடியோவில் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போனால் நிறையா இருந்துச்சு, நிறைய டிபேட்ஸும் இருந்துச்சு மக்கள்து. இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க ஸ்டைல் டோட்டலாக தனி, அண்ட் முத்துக்குமரனோட ஸ்டைல் பிளேயிங் ஸ்டைல் டோட்டலாக தனி. ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் 8 சீசன் ஃபர்ஸ்ட் 50 டேஸ் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. இது என்னடா இது, இந்த மாதிரி ஒரு சீசன் போரிங்காக இருந்ததே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு போரிங்கான சீசனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக இந்த 70 டேஸ் நெருங்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இப்போ மக்கள் கடைசி நேரத்தில் அதுக்கு நிறையா வியூவர்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ சௌந்தர்யா ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்க விஷ்ணுக்கு, அது கூட 2 lakh வியூஸ் தாண்டி போயிட்டு இருந்துச்சு லைவ்ல. அண்ட் மக்களுக்கு முத்துக்குமரன் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. மக்களுக்கு ரெண்டு பேருமே நிறையவே பிடிச்சும் இருக்கு அவங்களதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் இல்ல சௌந்தர்யா, இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் டைட்டில் வின்னரா ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ஸ்ல தான் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் இந்த வாட்டி யார் வருவாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு பிக் பாஸ் பத்தி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். அந்த 4.5 லட்சம் வியூஸ் வந்த கமெண்ட்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா, சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ ஓட்ஸும் அண்ட் முத்துக்குமரனுக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட்டும் இருந்துச்சு. பேருமே சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். எனக்கு யார் பிடிக்கும் கேட்டிங்கன்னா, எனக்கு சவுண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப சீரியஸாகவே ஆக மாட்டாங்க, கேஷுவலாக நிறைய விஷயம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்தமாரி தான் லைஃப்பும் ஈஸியாக நிறைய விஷயம் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. சீரியஸாக நீங்கள் லைஃப் எடுக்க தான் உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டே போகும். அவங்கள அந்த விஷயம் எனக்கு அவங்க கிட்ட ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் சவுண்டுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அண்ட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா நானும் ரொம்ப ஹாப்பி. முத்துக்குமரனும் ஒரு பேட் பிளேயர்லாம் கிடையாது, ஆனா அவருக்கு பேசுற டாக்டிக்ஸ் நிறைய தெரியும். கம்யூனிகேஷனை நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணாலே நிறைய மக்களை கவர முடியும் நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம எங்கேயோ ஒரு டிவி வாங்க போறோமோ இல்லைன்னா எங்கேயோ போகும்போது நம்மள அப்படியே பேசியே அதை வாங்க வச்சிருவாங்க. அந்த மாரி தான் அவரு பேசியே ஜெயிக்க வச்சிருவாரு. ஏன்னா அவரோட ஜாபே அதான். அது தப்புன்னு சொல்லலை. இது ஒரு கேம் ஷோ. நமக்கு எப்படி விளையாடி இதை ஜெயிக்கணும்னு தோணுதோ அப்படி விளையாடி ஜெயிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றவங்க கூட இருக்கவங்கள யாரையும் ஹர்ட் பண்ணாம ஜெயிக்கணும். இது பிக் பாஸ்ல முடியாத ஒரு விஷயம் தான், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாம ஜெயிக்கவே முடியாது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ரியல் லைஃப்லயும் அப்படிதான். நம்ம யாரையுமே போயிட்டு கஷ்டப்படுத்தலனாலே நம்ம லைஃப் நிறைய நல்லா இருக்கும். பிடிச்சவங்களும் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்க யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க, டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாய்.